பாகற்காய் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாகற்காய நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு, அத பீஸ் பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில கசப்பு தன்மை போகணும் அப்படிங்கிறக்காக, பாகற்காயில கொஞ்சம் ஆயிலும், உப்பும் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் ஆயிருச்சு அப்படின்னா, அத ஒரு பாத்திரத்தில மாத்தி எடுத்து வச்சுக்கிட்டு, அதே பாத்திரத்த நம்ம வாஷ் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம், நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஆனியன், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டா அப்படின்னா நல்லா வதங்கிரும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அந்த தக்காளி நல்லா வதங்கணும் அப்படிங்கிறக்காக. ஆல்ரெடி நம்ம பாவக்காயிலையும் கொஞ்சம் வதங்கணும் அப்படிங்கிறக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நமக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த பாவக்காயும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாத்தூளும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்க்கும்போதே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? கசப்பு தன்மையே சுத்தமாக தெரியாது இப்படி நம்ம சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் அதில் நம்ம தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. புளியும் ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆயிரும் பாகக்காய். பாருங்கள் குழந்தைங்களே நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.